இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை பை மோட்டுங்கிற ஒரு ஆப் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பை மோட்னா என்னென்னா, அது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்னால் அரிசி, பருப்பு, எல்லா விதமான பருப்புகள், மாவு, என்ன வேணாலும் நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அந்த ஷாப்பிங்கில் நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே எல்லாத்தையும் நம்ம பொருளை ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு பை மோட் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹேர் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹேர் டிப்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்துட்டு 30+ ஏஜ் வந்து கடந்துட்டாலே நம்மளோட ஹேர் வந்து க்ரே அண்ட் ஒயிட் ஹேராக மாறிடுது. அதுக்கு நம்ம நிறையா ஹேர் டை யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் பிளாக் லுக்காக வந்து நம்ம காமிக்கிறோம். ஆனால் அந்த ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறங்காட்டி நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது ஸ்கின் ப்ராப்ளம், அப்புறம் நல்லா வந்து ஹேர் சம் டேமேஜ் ஆகிறது, அப்புறம் நிறையா அலர்ஜி ப்ராப்ளமும் நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம வந்துட்டு ஹேர் டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏன் ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்கு மாறக்கூடாது? ஹெர்பல் ப்ராடக்ட்னால் என்னென்னா, நம்ம ஹேருக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி, நம்ம ஸ்கின்னு எந்த ஒரு அலர்ஜியும் ஆகாத மாதிரி நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ப்ராடக்டை வந்துட்டு நம்மளுக்கு இந்த நேச்சுரே கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து முஸ்லீம் பண்டிகைகளில், விசேஷ நாட்களில், அதாவது பொண்ணுக்கு வந்து கையில் மருதாணி ஃபங்க்ஷன்னே ஒன்று இருக்குது. அந்த மருதாணி வச்சு விடுவாங்க. அந்த மருதாணியை நம்ம வந்துட்டு நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஹேர் வந்துட்டு க்ரே ஹேராக இருக்காது, கலரும் மாறிடும், கொஞ்ச நாளில் வந்துட்டு பிளாக்கும் ஆகிடும். அப்போது நம்ம இந்த மருதாணியை வந்து எப்படி நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மருதாணி இலையை வந்துட்டு அப்படியே பச்சையாக உருவி அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தண்ணி ரொம்ப விடாமல் லைட் அளவாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அந்த மருதாணி பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணணும். நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு முதல் நாளே ஹேர் நல்லா வாஷ் பண்ணிடணும். நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேர் வந்துட்டு நல்லா காஞ்சிருக்கணும், நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போது அடுத்த நாள் வந்துட்டு நம்மளோட ரெகுலர் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு மருதாணியை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தலையில் அந்த மருதாணியை வந்து எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கே வந்துட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். மருதாணி வந்து நேச்சுரலாக கிடைக்கங்காட்டி நம்மளுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளமும் எந்த சளியும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. மருதாணி கூட வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணிங்கன்னா அவுரி பொடின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதை ஆட் பண்ணியும் முடிக்கு நம்ம போடலாம். சம் சளி ஜலதோஷம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்போ நம்மளோட ஹேர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ப்ளஸ் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லா க்ரே ஹேர் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும். நம்மளோட ஹேர் வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கும் அது குளிர்ச்சியை தரும், நம்ம கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப அது குளிர்ச்சியை தரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.